வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கருணாநிதி சிலையால் ஸ்டாலினுக்கு வந்த சிக்கல். தேர்தலில் தோல்வி அடையக்கூடிய வகையில் கருணாநிதியின் சிலையால் தற்பொழுது நீதிமன்றத்தின் உத்தரவு தமிழக மக்கள் மத்தியில் பேசும்பொருளாக மாறியுள்ளது. உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. மக்களின் வரிப்பணத்தில் தமிழகத்தில் பல இடங்களில், குறிப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு பல கோடி செலவில் சிலை வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுவதற்கு முன்வந்த தமிழக அரசை கண்டித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. கருணாநிதிக்கு சிலை வைக்கக்கூடாது, அந்த செலவில் கல்லூரிகள், கல்வி நடத்தக்கூடிய இடங்களில் சீரமைப்பு செய்து வளர்ச்சியான பாதையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மக்களின் வரிப்பணத்தை எதற்கு செலவிட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் செயல்படுத்த வேண்டும் என்று மக்களும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற பொது நிதி பயன்படுத்தி தலைவர்களுக்கு சிலையை அமைப்பதை உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்தது. இந்த வழக்கின் மேல்முறையீடு வழக்கானது சமீபத்தில் நடைபெற்றது. அப்பொழுதும் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகத்தான் நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. திருநெல்வேலி மாவட்டத்தில் சிலை அமைக்க அனுமதி கோரிய தமிழக அரசின் மனுவை நிராகரித்துள்ளது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில்தான் பல்வேறு தலைவர்களுக்கு சிலை வைப்பது பேசும்பொருளாக மாறியுள்ளது. அதாவது சிலை வைப்பது தவறு கிடையாது, பல கோடி ரூபாய் செலவில் சிலை வைப்பது தான் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் சிக்கலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களது பயிர்களை பாதுகாப்பதற்கு இடத்தை கேட்டு பல வருடங்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அப்பொழுது கஜானாவில் பணமில்லை என்று கூறிய ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியின் சிலையை வைப்பதற்கு பல கோடிகள் கஜானாவில் இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் கூறுவது எப்படி? மக்களின் வரிப்பணம் சிலை அமைப்பதற்கா, விவசாய உணவுப் பொருட்களை பாதுகாப்பதற்காக வைக்கப்படக்கூடிய பணத்தை சிலை வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடுவது சரியா? இதுதான் ஸ்டாலினுக்கு வருகின்ற தேர்தலில் தோல்வியை தரக்கூடிய வகையில் கலைஞர் சிலையால் வந்த மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகிறது. இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டம் என்பது ஸ்டாலின் அவர்கள் எதிர்பாராத பல்வேறு சிக்கல்களை திமுக சந்திக்கும். 2026 சட்டசபை தேர்தலில் கலைஞரின் சிலையாலே திமுக படுதோல்வியை தழுவும் என்று சமூக வலைதளங்களில் தற்பொழுது கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். கருணாநிதிக்கு சிலை தேவையா வேண்டாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.